வணக்கம். மேற்காசிய போர் தற்போது அடுத்தடுத்த திருப்பங்களை கண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்தாகி இருக்கிறது. காரணம், ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் 2 வார கால போர் நிறுத்தம் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்றைய நாளுக்குள்ளாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதில் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான சுமூக தீர்வு எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை தாங்கள் தொடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ஈரானில் குண்டுமழை பொழியும் என்று அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தான் அடுத்தடுத்த அவருடைய முடிவுகள் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதற்காக பயணம் மேற்கொள்ள தயாராக இருந்த ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முன்பு 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். அந்த 10 நாட்களுக்குள்ளாக நாங்கள் சொல்வது ஈரான் கேட்காவிட்டால் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த 10 நாட்கள் போர் நிறுத்தம் முடிந்தது. அப்படி என்றால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் மீது கடுமையாக தாக்குவாரோ என்ற ஒரு அச்சம் இருந்த நிலையில் திடீரென்று 2 வார கால போர் நிறுத்தம் என்று அறிவித்தார். அந்த 10 நாட்கள் போர் நிறுத்தம் முடிவடைந்தவுடன் 2 வார கால போர் நிறுத்தம் என்று அறிவித்தார். அந்த 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் ஈரான் மீது குண்டுமழை பொழியும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். 2 வார கால போர் நிறுத்தமும் இன்றுடன் முடிவடைகிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தாக்குதலில் இருந்து போரில் இருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய முடிவை தான் எடுத்திருக்கிறார். அவர் கூறியது என்னவென்றால், போர் நிறுத்த நடவடிக்கை என்பது நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 10 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு பிறகும் இதே போன்ற 2 வார கால போர் நிறுத்தம் என்றார். 2 வார கால போர் நிறுத்தம் முடிந்த பிறகும் கூட மீண்டும் போர் நிறுத்த நீட்டிப்பு நடவடிக்கை தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். பேச்சுவார்த்தைக்கான முன்மொழிவை ஈரான் சமர்ப்பிக்கும் வரை இந்த போர் நிறுத்தம் என்பது தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இனி முடிவு ஈரான் கையில் தான் இருக்கிறது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்ற ஒரு தோணியில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். தற்போது எங்களுடைய துறைமுக முற்றுகை என்பது போர் நடவடிக்கை தான் என்றும், அதே போன்று அமெரிக்காவின் மிரட்டல்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த பதிலடி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பொறுத்தவரையில் ஈரானுக்கு எதிரான இந்த போர் நடவடிக்கை என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. போர் நிறுத்த நடவடிக்கை அல்ல, போர் நிறுத்த நடவடிக்கை என்பது நீட்டிக்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் துறைமுக முற்றுகை என்பது அமெரிக்காவின் செயல்பாடு என்பது தொடரும். ஈரான் துறைமுக முற்றுகை தொடர்பான அமெரிக்காவின் செயல்பாடு என்று தொடரும் என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் போர் நிறுத்தம் நடவடிக்கை என்பது தொடரும் என்று அறிவித்து துறைமுக முற்றுகை தொடரும் என்று தெரிவித்திருப்பது என்பது முரணாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஏற்கனவே ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா அவர்கள் சிறைப்பிடித்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 19ஆம் தேதி என்று ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரானுடைய தௌஸ்கா சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியது. அதுவே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஈரானுக்கு ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஒரு பதிலடி ஈரான் கொடுப்போம் என்று தயாராக நாங்கள் இருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே ஈரானுடைய 2வது கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்திருப்பது என்பது மீண்டும் இந்த போரில் மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரானுடைய டிபானி என்ற பெயரிடப்பட்ட மற்றொரு ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா நேற்று கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் கப்பல் 330 மீட்டர் நீளம் கொண்டது. 3 லட்சம் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய திறன் கொண்டது. ஈரான் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட டிபானி கப்பல் சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக டிபானி கப்பலில் இறங்கி அந்த கப்பலை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோவையும் அமெரிக்க கடற்படை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பதிவில் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஈரான் கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் கைப்பற்றினோம் என்றும், தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய சரக்கு எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவது போர் நிறுத்த நடவடிக்கை என்பது அது மீறிய செயல் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படியாக ஒருபுறம் போர் நிறுத்த நடவடிக்கை தொடரும் என்று அறிவித்த டிரம்ப் மறுபுறம் ஈரானுடைய கப்பலை சிறைபிடித்து வருகிறார். இது முரணாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால்,
தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைவதற்குள்ளாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுடைய ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அவ்வாறு அவர்கள் கையெழுத்திடாவிட்டால் ஈரான் இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய பேரழிவு சந்திக்கும் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். ஆனால் தற்போது இரண்டாம் கட்ட அந்த தற்காலிக போர் நிறுத்தமும் முடிந்து விட்டது. ஆனால் அமெரிக்கா கண்மூடித்தனமாக ஈரானை தாக்குமோ என்ற அச்சம் இருந்த நிலையில் மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதலிருந்து பின்வாங்கி மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் வரையில் நாங்கள் இந்த போர் நிறுத்த நடவடிக்கை தொடர்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான ஒரு நிலையான அரசு ஈரானிடம் இல்லை என்றும் ஈரானுடைய அரசை கிண்டல் செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மிக கடுமையாக தாக்கும் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்த ட்ரம்ப் தற்போது ஈரானுடைய பதிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஈரான் ஒரு போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழியை சமர்ப்பிக்கும் வரை இந்த போர் நிறுத்த நடவடிக்கை நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈரான் தரப்பில் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த அமெரிக்காவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்து தயாராக இல்லை. காரணம் துறைமுக முற்றுகை என்பது அவர்கள் மிக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, ஈரானுடைய கப்பலை அவர்கள் ஏற்கனவே சிறைபிடித்தார்கள். இரண்டாவது முறையாக மற்றொரு கப்பலையும் சிறைபிடித்திருக்கிறார்கள். இது போன்ற தொடர் நிகழ்வு என்பது பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த சூழலை இல்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய தற்போது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் எங்கள் துறைமுக முற்றுகை என்பது உடனடியாக அமெரிக்கா தளர்த்த வேண்டும் ஒன்று. இரண்டாவது, சிறைபிடிக்கப்பட்ட எங்களுடைய கப்பலை விடுவிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம். பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அணு ஆயுத ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் தொடர்ந்து ஈரான் விடாப்பிடியாக அவருடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. மாறாக பேச்சுவார்த்தை நடைபெறும் வரை காத்திருப்போம் என்ற அடிப்படையில் அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதுவரை துறைமுக முற்றுகை தொடரும் என்றும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஷர்மிளா.